அன்பு தமிழ் உறவுகளே, இன்னைக்கு பார்க்கக்கூடியவர் அன்பு மாமா. கிழக்கு சீமை திரைப்படத்திலிருந்து தன்னுடைய சினிமா பயணத்தை தொடங்கினவர். அதுக்கப்புறம் மாமாவை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கிற உருவத்துக்கும் அவர் முகத்துக்கு ரொம்ப ஒரு மாற்றம். அருமை உறவுகளே, வருத்தப்படாத வாலி சங்கம் திரைப்படத்தில் சிவகார்த்தியன் நடிச்சிருப்பாரு. அதில் சூரியோட அப்பா மாமா நடிச்சிருப்பாரு. கருப்பேன் கோவக்காரனப்பா, மயனுக்கு இது கேட்குறானப்பா, என்னப்பா கருப்ப மாட்டேங்கிறேன் அப்படின்னு டைலாக் மீச கொம்பம் படம். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடித்த அண்ணாத்த திரைப்படம் முதற்கொண்டு மாமா நடிச்சிருக்காரு. மாமா கண்கலங்கிறார். உண்மையிலே அருமை உறவுகளே, ஒரு நடிகனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா? மக்களை பூரா சிரிக்க வைத்தவர் மாமா தவசி. அவர் உருவமே மாறிடுச்சு. ஏன்னா நான் ஒரு நாடக நடிகன், எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன். தயவு செய்து மாமாவுக்கு புற்றுநோய் பிரச்சனை. அவர் கம்பீரமான மீசையோடு அந்த குரலுக்கு மயங்காதவே கிடையாது. அவ்வளோ அழகா பேசுவார். சிரிப்பேன் சரி, நிறைய படங்கள் நடிச்சிட்டார். ஆனால் இங்கே பார்த்தோடனே எனக்கே அறிவு உறவுகளே கண் கலங்குது. ஏன்னா அவர் உருவமே அப்படி மாறிடுச்சு. மனிதனுடைய வாழ்க்கை அப்படிலாம் இருக்குமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை. தயவு செய்து இந்த வீடியோ பார்த்தவொடனே அதிகமாக பயிருங்க. மாமாவுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க. எத்தனையோ நடிகர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. தயவு செய்து உதவி செய்யுங்க. நான் ஒரு நாடக நடிகன், ஆனால் என்னுடைய சக கலைஞர் மாமா. அவ்வளோதான். ஒரு நல்ல மனிதர். யாரையுமே அன்பா அப்போ சொல்லுங்கப்போ என்னப்பா இந்த பாசம் எல்லாத்தையும் அப்படித்தான் இருப்பார். ஆனால் அவர் இன்னைக்கு கண் கலங்கி இந்த மருத்துவமனையில் இருக்கும்போது மனசு பார்த்தோன்னே ரொம்ப பதறது. அருமை உறவுகளை எத்தனையோ அதுதான் ஊரே சிரிக்க வைப்போம். தன் உள்ளத்தில் கவலை. புற்றுநோயில் பாதித்த மாமாவுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கார் மருத்துவ செலவுக்கு. இதை தவறுகள் அறிந்தவனை நான் ஓடியாந்தேன். ஏன்னா உண்மையிலே பாசம் உள்ள ஒரு மாமா. எத்தனை திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா? இவர் நல்லா வருத்தப்பட வாலிய சங்கம் நிறைய படத்தில் அவர் பார்த்துருக்கலாம். நல்ல ஒரு பேச்சு திறமை, நல்ல ஒரு நடிப்பு திறமை. அவர் 15 ஆண்டுகளாக இந்த சினிமா துறையில் கஷ்டப்பட்டு முன்னேறி 30 வருஷம் மாமா இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அவங்க மருத்துவ செலவுக்காக என்னால் முடிந்த இந்த படத்தை நம்ம மாமாட்ட கொடுக்குறோம். அருமை உறவுகளே, தயவு செய்து இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணி உங்களால் இயன்ற உதவியை. ஏன்னா யார் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சிரிக்க வைத்தவர் சினிமா உலகத்தில் மாமா தவசி. மாமாவுக்கு எல்லாரும் உதவி செய்யுங்கன்னு பாலம் தொட்டு கேட்டுக்கொண்டு மாமா உங்கள்கிட்ட 2 வார்த்தை பேசுவாங்க. பக்கத்தில் வாங்க மாமா, பேசுங்க மாமா. ஆமாம், 30 வருஷ காலமாக கிழக்கு சீமையிலேருந்து இது வரைக்கும் ரஜினி படம் அண்ணாத்து வரைக்கும் நடிச்சிருக்கேன். எனக்கு இப்படி ஒரு வியாதி வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த கடவுள் கருப்பேன் எனக்கு இப்படி ஒரு வியாதி கொடுத்துட்டான். இன்றைக்கி நான் வைத்திய செலவுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிருக்கேன். ஒன்றும் முடியலை. மாப்பிள்ளை சரண சிகிச்சை போன போட்டு அங்கங்கே இந்த மாப்பிள்ளையெல்லாம் காமிச்சு என்னை வச்சு இது பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து எனக்கு சக நடிகர்கள் என் கூட நடித்தவங்க எல்லாமே எனக்கு நான் சரியாக பேச முடியல. எனக்கு இது உதவி பண்ணி என்னை பழைய தவசியாக கூட நிப்பாட்டி உங்களோட நடிக்க வைக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்கு. நன்றி அருமை தமிழ் உறவுகளே.